கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு மேல்மலையனூர் பகுதியில் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். கார்த்திகை மாதத்தில் வரும் தீபத் திருநாளன்று வீடுகளில் விளக்குகள் ஏற்றி வழிபாடு நடத்துவது வழக்கம். கார்த்திகை தீபத் திருவிழாவிற்கு இன்னும் ஒரு மாதமே உள்ள நிலையில் மேல்மலையனூரில் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் விளக்குகள் செய்ய தேவைப்படும் மூலப்பொருளான களிமண் கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் ஏரி மற்றும் குளங்களில் மண் எடுக்க அனுமதி மறுக்கப்படுவதாகவும் அத்தொழிலில் ஈடுபடுவோர் தெரிவித்துள்ளனர். தொழில் இருக்கிற நாளுக்கு நாள் நலிவடைஞ்சு போச்சு. யாரும் அந்த வகையில் எங்களுக்கு இன்னும் ஏரியிலையும் மண் விட மாட்டேன்றாங்க. இந்த சங்கடம்லாம் அந்த செய்யறப்போ இது வேறு சமாச்சாரம். எங்கள் பொழப்பே இந்த மாதிரி அளவு இருக்குது. நாங்கள் சீனித்து போய்க்குது. எங்கள் குடும்பம்லாம் சீனித்து போய் கிடக்குது. அச்சுக்கள் மூலம் செய்யப்படும் விளக்குகள் அதிக அளவில் விற்பனைக்கு வருவதால் கைகளால் செய்யப்படும் அகல் விளக்குகள் விற்பனை சரிவடைந்துள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். டை அவள் வந்ததுனால எங்களுக்கெல்லாம் கூட இந்த சமாச்சாரம் பெரிய தொழிலாளர்கள் அவங்களுக்கு டையில் கரண்டில் இருந்து சொல்கிறாங்க. நாங்கள் இந்த தொழிலுக்கு எங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. அந்த முறையெல்லாம் எங்களால் முடியாது. பாரம்பரிய முறைப்படி கைகளால் செய்யும் அகல் விளக்குகளை பயன்படுத்தினால் அத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களின் வாழ்க்கை பிரகாசிக்கும் என்றால் அது மிகையல்ல. தந்தி செய்திகளுக்காக மேல்மலையனூரில் இருந்து சரவணன்.